ஸோ அன்னம் சீரியல்லாம் அடுத்து ரொம்பவே பரபரப்பான விஷயங்கள் வந்து நடக்க போகுதுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னம் வந்து ஸோ இந்த மாரி வந்து சாப்பாடு எல்லாமே வந்து சமைச்சுட்டு வந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாட்ல வந்து பல்லி விழுந்திருக்கும் போல இருக்கு. ஆனா, அந்த பல்லி வந்து தானாலாம் வந்து விழுகல. இந்த கௌரவ் இருக்காங்க. ஸோ அவன் தான் வந்து இந்த வேலைய பார்த்துட்டு போயிருக்கான். அந்த இப்போ புதுசா வந்திருக்காங்கல்ல மலேசியாலேருந்து அந்த சுந்தரம் குடும்பம். ஸோ சண்முகத்தையும் சரி, அவங்க வீட்டு ஆளுகளையும் சரி, எப்படியாவது பழி வாங்கணும். அவங்கள நம்ம வந்து நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. இந்த திருவிழா முடியிறதுக்குள்ள நம்ம நெனச்ச மாதிரி அந்த சண்முகத்தையும் சரி, அவன் குடும்பத்தில சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒட்டுமொத்தமா அழிக்கணும். அப்பதான் வந்து எனக்கும் சரி, உங்க தாத்தாவுக்கும் சரி, அப்பதான் வந்து நிம்மதியா இருக்கும். அப்படிங்கிற மாரி வந்து அந்த பாட்டியம்மா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில இந்த விஷயம் எதுவுமே வந்து அந்த புதுசா வந்த அந்த பையன் கௌரவுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, அவனுமே வந்து "நீங்க என்ன சொன்னாலும் பரவால்ல பாட்டி, நான் அத பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். இப்போ உடனே என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உடனே நான் போய் அத வந்து பண்றேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவான். அண்ட் அதனால வந்து அந்த மாதிரி இப்போ புதுசா வந்து இந்த பிளான் போட்டிருப்பாங்க. இந்த மாரி வந்து சமைக்கிற சாப்பாடு வந்து சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, கிச்சன்ல உட்காந்து அண்ணன் வந்து சமைச்சுக்கிட்டு முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்போலாம் வந்து நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வந்து பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குழம்புல பார்த்தீங்கன்னா, பல்லி வந்து விழுந்து கிடக்கும். என்னடா இது நம்ம சமைக்கும்போது எதுவுமே இல்லையே! சமைச்சு வச்சுட்டு மூடி தானே வச்சுட்டு போயிருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்புட்றா இப்படி பல்லி விழுகும்? என்னன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி பார்த்தீங்கன்னா, அத போயிட்டு அவங்க தண்ணிய எடுத்து கீழ தான் வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க அன்னம். இது தெரியாத அந்த செண்பகம், அதுக்கப்புறம் மணி, கட்டகுண்டு இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா, வேணும்னே பிளான் பண்ணி இந்த வந்தவங்களுக்காக தான் இவ வந்து சமைச்சிருக்கா. இவ வந்து இந்த மாரி சமைச்சு போட்டா அவங்க நல்ல பேர்லாம் வந்து வாங்கிரவே கூடாது. இத எப்படியாவது நம்ம தின்னு தீர்த்து காலி பண்ணிறணும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த 3 லூசுகளுமே வந்து கீழ இறக்கி வச்சிருந்த அந்த குழம்ப எடுத்துட்டு போத்தீங்கன்னா, நல்லா போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வலிச்சு நக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல வழக்கம் போல வெளியில வந்து உட்காந்துட்டு 3 பேருமே வந்து எதுவுமே நடக்காத மாரி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கட்டக்குண்டு சொல்வாரு, "இப்படிப்பட்ட ஒரு சாப்பாட நான் என் வாழ்நாள்ல சாப்பிட்டதே கிடையாது. நான் மணிய கட்டிக்கிட்டதுலேருந்து ஒரு நாள் கூட மணி இந்த மாதிரிலாம் எனக்கு சமைச்சு போட்டதே இல்ல. அன்னம் கைப்பக்குவமே தனி தான். அன்னத்தோட கையால டெய்லி தினம் தினம் நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் போல இருக்கு. அப்படி ஒரு கைப்பக்குவம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. "யோவ் மாமா வாய மூடிட்டு சும்மா இரு. என்ன ஓவரா அப்படியே அவர புகழ்ந்துகிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி வந்து மணி கேட்பாங்க. "இல்ல மணி, நான் என்ன தப்பாவா சொன்னேன்? என்னை விட நீ தானே வந்து சாம்பார வலிச்சு வலிச்சு நல்லா நக்கிக்கிட்டு இருந்த." அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கட்டக்குண்டு வந்து சொல்வாரு. "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு அவ்வளோதான்." அப்படிங்கிற மாரி வந்து அப்படியே சலிச்சுக்கிட்டு மணி வந்து பேசுவாரு. இவ சமைக்கிறது வந்து இவளே வந்து ஒரு தடவ கூட வாயில வச்சது கிடையாது. இதுல அடுத்தவங்க சமைச்சத வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டக்குண்டு வந்து தான் மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அண்ணன் பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க. ஸோ அவள பார்த்தோனே, "அம்மா அங்க பாரு அவ வர்றா. பேசாம அமைதியா இரு. நம்ம தான் அதெல்லாம் வந்து சாப்பிட்டோன்னே அவகிட்ட எதையுமே காட்டிக்க கூடாது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, சரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அண்ணன் நேரா பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிச்சனுக்குள்ள போறாங்க. ஸோ கிச்சனுக்குள்ள போயிட்டு இப்போ சமைக்கிறது எல்லாமே வந்து வேஸ்ட்டா போயிடுச்சு இல்லையா? இப்போ வந்து வந்தவங்களுக்காக நம்ம சமைக்கணும்னா, திருப்பி நம்ம புதுசா தான் சமைச்சாகணும் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சுட்டு, ஸோ கீழ வச்சிருக்கக்கூடிய அந்த வடச்சட்டிய எடுத்து வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில வந்து சாப்பாடு குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா தான் இருக்கு. என்னடா இது நம்ம சமைச்சு இல்ல இருக்கிற எல்லாத்தையுமே தானே எடுத்து நம்ம வந்து வெளியில கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக கீழ வச்சுட்டு போனோம். இப்போ என்னடான்னா கொஞ்சமா தானே இருக்கு. ஐயய்யோ! அப்போ வீட்ல இருக்கிற யாரோ இத வந்து சாப்பிட்டுட்டாங்களா? பல்லி விழுந்த குழம்பாச்சே! இத போய் அவங்க போய் சாப்ட்டுருக்காங்களே! அச்சச்சோ! அப்படிங்கிற மாரி வந்து வேக வேகமா வந்து அத வச்சுட்டு வெளியில வந்து ஓடி வர்றாங்க நம்ம அண்ணன். ஸோ வெளியில வந்தவங்க வந்து அங்க 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா, "அத்தை நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. ஸோ எதுக்குமே வந்து பதில் சொல்லாம வந்து இருக்காங்க. "அத்தை உங்ககிட்ட தான் கேட்கிறேன். நான் சமைச்ச சாப்பாட நீங்க சாப்பிட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ஏய் என்னடி இப்போ உனக்கு? எதுக்கு இப்ப தேவையில்லாம வந்து இந்த கேள்விலாம் கேட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு செண்பகம் சொல்றாங்க. "இல்லைங்க அத்தை, நான் சமைச்சு வச்சிருந்த சாப்பாடு போகும்போது நெறைய இருந்துச்சு. இப்போ பார்த்தேன்னா கொஞ்சமா தான் இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது, "என்னடி என் வீட்ல இருந்து அரிசிய எடுத்து அத நீ சமைக்கிற. அந்த சாப்பாட நான் சாப்பிட்டோம் அப்படின்னா, நீ என்னையவே வந்து கேள்வி கேட்பியா?" "ஆமாடி, நான் தான் சாப்பிட்டேன். நான் மட்டும் கிடையாது. இவன் மணியா இருக்கட்டும், கட்டகுண்டா இருக்கட்டும், நாங்க 3 பேரும் சேர்ந்து தான் சாப்பிட்டோம். இப்ப அதுக்கு என்ன சொல்ல வர்ற?" அப்படிங்கிற மாரி வந்து நம்ம செண்பகம் வந்து கோவமா கேட்குறாங்க. "ஐயோ! அத்தை எதுக்கு அத்தை நீங்க அவசரப்பட்டு சாப்பிட்டீங்க? சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க கேட்டுருக்கலாமே!" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ஓ! என் வீட்ல உட்காந்துக்கிட்டு நான் சாப்பிடுறதுக்கு உன்கிட்ட கேட்டுட்டு தான் நான் சாப்பிடணுமா?
என்ன வாய் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேருமே அப்படியே வந்து மயக்கமாக்குற மாதிரி வந்து வருது. தலை சுத்தல் மாதிரி வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ 3 பேருமே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மயங்கி விழுகிற மாதிரி விழுகுறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம அண்ணன் ரொம்பவே வந்து பதறி அடிச்சு, ஐயா அத்தை என்னாச்சு அத்தை, எதுக்காக அத்தை இப்படி கீழே விழுங்குறீங்க, என்ன ஆகுது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஸோ அதுக்கப்புறம் மணி கட்டகுண்டு இங்கே 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி மயங்கி விழுந்ததை பார்த்தோன்னே நம்ம அண்ணத்துக்கு வந்து கையும் ஓடலை காலும் ஓடலை. அச்சச்சோ, அந்த பல்லி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டு இவங்க 3 பேருக்குமே சேராமல் போயிடுச்சு போல இருக்குது. முதல்ல இவங்க சாப்பிட்ட சாப்பாடை நம்ம வந்து வாமிட் எடுக்க வைக்கணும். அப்படி எடுக்க வச்சா தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு, ஸோ வேக வேகமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே கிச்சனுக்குள்ளே வந்து போகிறாங்க. ஒரு டம்ளரில் வந்து தண்ணி எடுத்துட்டாங்க. தண்ணி எடுத்துகிட்டு அதில் நல்லா வந்து உப்பை வந்து கலக்கிட்டு, அந்த உப்பு தண்ணியை பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே செண்பகத்துக்கு, மணிக்கு, அதுக்கப்புறம் கட்டகுண்டுக்கு 3 பேருக்குமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா 3 பேருக்குமே பயங்கரமாக வந்து வாமிட் வர ஆரம்பிச்சிருது. ஸோ வாமிட் வர ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா 3 பேருமே போயிட்டு வாமிட் வந்து பயங்கரமாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களால ரொம்பவே முடியலை. ஸோ அளவுக்கு அதிகமாக வாமிட் வந்துகிட்டே இருக்குது. ஒரு வழியாக எடுத்து முடிச்சுட்டு 3 பேருமே வந்து நடக்க முடியாமல் பயங்கரமாக நடந்துட்டு வர்றாங்க. அத்தை என்னாச்சு அத்தை, இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா, சரியாயிருச்சா அப்படின்னு கேட்கும்போது, என்னடி கலந்த நீனு, ஏண்டி எங்களுக்கு இப்படிலாம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அத்தை நான் சமைச்சு முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு திரும்ப வந்து நான் பார்க்கும்போது நீங்கள் சாப்பிட்ட அந்த சாம்பாரில் வந்து பல்லி விழுந்து கிடந்துச்சு அத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஸோ 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக் ஆகுது. என்னடி சொல்கிற, பல்லி விழுந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் அத்தை, அதுக்காக தான் நான் அதை கீழே கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை தனியாக கீழே எடுத்து வச்சுட்டு நான் வந்து வெளியில் போயிருந்தேன். நான் அங்கிட்டு போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ளே நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்டீங்களா அத்தை, அதுக்காக தான் நான் கேட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, பல்லி விழுந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி மயக்கம் வந்திருக்கு. இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை அத்தை, நான் உங்களுக்கு வந்து கொடுத்த மருந்தில் வந்து எல்லாத்தையுமே வாமிட் எடுத்துட்டீங்கல்ல, கொஞ்சம் நேரம் நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுத்தால் உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணன் வந்து சொல்கிறாங்க. ஏன்டி பிளான் பண்ணி நீ எங்களையே வந்து இப்படிலாம் பண்ண பார்த்துருக்கேல்ல, இருடி உனக்கெல்லாம் இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஐயோ அத்தை நான்லாம் இதில் எதுவுமே பண்ணலை, நீங்கள் கவனக்குறைவாக நீங்கள் சாப்பிட்டதுக்கு நான் என்ன அத்தை பண்ண முடியும், என்கிட்ட நீங்கள் எதுவுமே வந்து கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணன் கேட்குறாங்க. ஸோ கட்டகுண்டு வந்து கரெக்டு, நம்ம தான் அண்ணன் கிட்ட எதுவுமே கேட்கலையே, அதுவும் பல்லி விழுந்த சாப்பாடை அவள் எடுத்து கீழே தானே வச்சுருந்தா, நம்ம தான் தேவையில்லாமல் என்னென்னமோ பிளான் பண்ணிவிட்டு 3 பேருமே சாப்பிட்டோம். இது நமக்கு இன்னமும் வேணும் தான் அண்ணன், இனிமேல் என்ன சமைச்சாலும் ஏதாவது விழுந்துச்சுன்னா முன்கூட்டியே கொஞ்சம் சொல்லிடுமா, உனக்கு புண்ணியமாக போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஐயோ கட்டகுண்டு மாமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கட்டகுண்டை வந்து வாந்தி எடுக்கும்போது அவன் வாயிலேருந்து ஒரு திருகாணி வேறு வந்திருக்கும் போல இருக்குது. இந்த திருகாணி வந்து உன்னோட தான் பாரு அண்ணன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. ஆமாங்கண்ணா இது என்னோடது தான், இது எப்படி உங்ககிட்ட கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, சாம்பார் ரொம்ப ருசியாக இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய எடுத்து குடிச்சிட்டேம்மா, அதெல்லாம் சேராமல் இப்போ போயிட்டு வாந்தி எடுக்கும்போது அதில் தாம்மா இந்த திருகாணியும் கிடச்சிச்சு, இது உன்னோட தானாம்மா, இந்தாம்மா நீனே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்குறாரு. ஸோ வீட்டில் 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமாக வந்து 3 பேருமே சாஞ்சு கிடக்காங்க. இப்போ அவங்க 3 பேத்துக்குமே சரியாயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம அண்ணத்தை சும்மா விட மாட்டாங்க. ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவாங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.